கிராமிய வில்லிசைக்கான விருது வழங்கப்பட இருக்குது. 3 தலைமுறைகளாக வில்லிசையில் சாதனை படுத்து வருகின்ற குடும்பத்தில் இருந்து வந்து வில்லிசை மீது கொண்ட ஆர்வத்தினால் இளம் வயதில் வில்லிசையில் சாதித்து வரும் செல்வி ஆறுமுக செல்வி அவர்களுக்கு இளம் வயது கிராமிய வில்லிசை கலைஞருக்கான விருது வழங்கப்படுது. சூப்பரா கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். வில்லிசை அப்படின்ற கலை அழிஞ்சிட்டு வர நிலையில இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இவ்வளவு இளம் வயதுல வில்லிசையை வாழ வைக்கிறதுக்காக ஒரு பெண் சாதனை புரிஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. விவாகா விருதும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளோட பெரிய கிளாப்ஸை கொடுத்துடலாம். செல்வி ஆறுமுக செல்வி நமக்காக ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. திருநெல்வேலி ஸ்ரீ குமரன் நகை மாளிகை மற்றும் தி சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தின் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் என்னை அழைத்து எனக்கு விருதை வழங்கிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வில்லிசை கலையில் அதாவது ஒரு தொழிலை எடுத்துக்கொண்டா தானாக கற்றுக்கொண்டு நிறைய பேர் மேல் வருவாங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தை எடுத்துக்கொண்டா 3வது தலைமுறையாக நான் இந்த வில்லிசையில் பெயர் வாங்கி கொண்டு இந்த உலகமெங்கும் சென்று சாதனை படைத்து கொண்டிருக்கிறேன். முதலாக எங்கள் தாத்தா மாடசாமி தேவர், ஆனால் அதுக்கு அப்புறமாக தாத்தா ஈண்டெடுத்த அருந்தவ புதல்வி எங்கள் அம்மாவி மீனாட்சி வில்லிசை பாடகி, அவங்களும் இந்த தருணத்தில் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அப்புறமாக அதாவது பூத உடல் மறைந்தாலும் புகழ் உடல் மறையாது என்று சொல்வார்கள். தாத்தா இந்த உலகை விட்டு மறைந்தாலும் அவர்கள் புகழ் இன்னும் எங்கும் நிலைத்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அருந்தவ புதல்வி மீனாட்சி, அன்னாரதுக்கு அப்புறமாக 3வது தலைமுறையாக உங்கள் குழந்தை வி ஆறுமுக செல்வி நான் 3வது தலைமுறையாக பேரும் புகழும் பெற்று 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போதே இந்த கலையில் நான் அடியெடுத்து வைத்துள்ளேன். கிட்டத்தட்ட 2020 இந்த கலையை நான் கற்றுக்கொண்டேன். இப்போது 3 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டு 4வது ஆண்டு அடியெடுத்து வைத்து கொண்டேன். ஒரு கலை என்று சொன்னால் ஒருவரால் மற்றும் முயன்றதல்ல. இந்த வில்லிசை கலையில் 6 பேரை கொண்ட குழு, அதாவது ஒரு அண்ணாவியா இருந்தால் மட்டும் படித்து பேரும் புகழும் வாங்கி மேலே வந்துட முடியாது. குடம், உடுக்கு, தாளம், கட்டை, வீசுகோல் என்று சொல்லி 5 பேர் என்னோடு பணியாற்றி வருகிறார்கள். இந்த விருதினை வழங்கும் இந்த அன்பளிப்பு என்னை மட்டும் அல்லாமல் என்னோடு பணியாற்றும் 6 பேரையும் சேரும் என்பதை இந்த மேடையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதினை இவர்களோடு நான் வாங்கியதை மகிழ்த்து கொண்டு எங்கள் அம்மா கையால் இந்த விருதை நான் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அம்மா மேடைக்கு வாங்க. போச்சு ஒரு பாட்டு பாடணும்னு கேட்டாங்க. அவங்களுக்கு வேண்டி ஒரு சின்னதாக ஒரு 2 லைன். வளர வேண்டும் 100 கோடி சென்னை சில்க்ஸ், வளர வேண்டும் 100 கோடி, 1 10 100 கோடி அவர்கள் உயர வேணும் கைலை போலே, எந்த மோகம் போனாலும் தங்க மோகம் கால வேணும், வாழையடி வாழையாக அவர்கள் வளர வேணும் தலை தோங்கி. நன்றி, வணக்கம். வெரி குட், வெரி குட். சூப்பர் ஆறுமுக செல்வி, வேற லெவல்ல பாடினாங்க இல்லையா? கிராமிய கலையான வில்லிசை கலையை வளர்த்துட்டு வர அவங்களுக்காக நம்ம விருது வழங்கினதுல ரொம்ப பெருமிதம் கொள்கிறது. விவாகா விருது விழா. மயிலோசை நிறுவனத்திற்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வில்லிசை கலையில் 3வது தலைமுறையாக பணியாற்றி கொண்டு சிறப்பு விருதினை வழங்கி நான் பெரும் மகிழ்வடைகிறேன். அதாவது வில்லிசை கலைன்னு எடுத்துக்கொண்டால் நிறைய பேர் பாடியிருப்பாங்க, பாராட்டு பரிசுகள் வாங்கியிருப்பாங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தைன்னு எடுத்துக்கொண்டால்
மூன்றாவது தலைமுறையாக இந்த கலையிலே அடியெடுத்து வைத்து சிறந்த பேரையும் புகழையும் விளங்கி கொண்டு வருகிறேன். முதலாவது தாத்தா எஸ் மாடசாமி தேவர், அன்னாரதுக்கு அப்புறமாக எங்கள் அம்மா மீனாட்சி, அதற்கு அப்புறமாக மூன்றாவது தலைமுறையாக உங்கள் வீட்டு குழந்தை ஆறுமுகச்செல்வி நான். 3 தலைமுறைகளாக ஒரு அண்ணாவியாக பாடணும் அப்படின்னா அது அவங்களால மட்டும் கொண்ட செயல் அல்ல, அவங்களோடு சேர்ந்த 5 பேரை கொண்டால்தான் இந்த கலையை நிறைவு செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பினை அளித்த மைலோசை நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.